வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மயிலாடுதுறையில் காதல் தகராறில் அப்பாவி இளைஞரை கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மகன்களை ஏவி மகளின் காதலை தீர்த்து கட்டிய ஆக்ரோஷத்தில் நடந்தது என்ன? நீ போட எங்க வேணா போட, நீ பாத்துவா. நான் கால் பண்ண மாதிரி இல்லடா. ரெக்கார்ட் பண்ணேதா? யா பிள்ளை கேக்க நீ யாரா? நீ யாரு நீ? லவ் பண்ணி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. பார்த்து பார்த்து வீடு கட்டணும், அந்த வீட்டில் ஓடாம இல்லை. இப்போ ஜிஹெச்சில் படுத்தது அவன். 10 வருட காதலை கடுமையாக எதிர்த்த பெண்ணின் தாய் மகனை தூண்டிவிட்டு கொடூர செயலை அரங்கேற்றியிருக்கிறார். இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் மகளின் காதலனை வெட்டி சாய்த்து வெறிச்செயலில் ஈடுபட்டவர்கள் போலீசில் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு உண்டாகி ஈவு இரக்கமின்றி உயிரை பொறித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? மயிலாடுதுறை அருகே உள்ள அடியமங்கலத்தைச் சேர்ந்தவர் 28 வயதான வைரமுத்து. 2 வீலர் மெக்கானிக்கான வைரமுத்து அதே பகுதியில் வசிக்கும் மாலினி என்ற 26 வயதுடைய இளம்பெண்ணும் கடந்த 10 ஆண்டுகளாக உயிருக்குயிராக காதலித்து வந்திருக்கின்றனர். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் அதில் பெண்ணின் தாய் மட்டும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர். இதனால் மகளின் காதலுக்கு தாய் விஜயா கடும் எதிர்ப்பு காட்ட கடந்த சில வருடங்களாகவே 2 குடும்பத்தினருக்கும் இடையே பிரச்சனை நீடித்து வந்திருக்கிறது. சமீபத்தில் வைரமுத்துவும் சென்னையில் வேலை பார்த்து வந்த மாலினியும் திருமணம் செய்து கொள்ளவும் முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் தாய் வைரமுத்து வேலை பார்க்கும் மெக்கானிக் கடைக்கு சென்று பிரச்சனை செய்திருக்கிறார். உன்னை எல்லாம் அப்பவே தட்டி இருக்கணும்டா என கூறி வைரமுத்துவிற்கு விஜயா கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இந்த சம்பவம் காவல் நிலையம் வரை செல்ல போலீசார் 2 குடும்பத்தினரையும் அழைத்து விசாரித்திருக்கின்றனர். அப்போது வைரமுத்துவைத்தான் நான் உண்மையாக நேசிக்கிறேன், அவரையே திருமணம் செய்து கொள்ள இருக்கிறேன் என காதலி மாலினி திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இதனால் இருவரின் காதல் விவகாரத்தில் யாரும் பிரச்சனை செய்ய வேண்டாம் என போலீசார் புத்திமதி கூறி அனுப்பிவிட்டனர். அதன் பின்னர் தான் மாலினி தன்னுடைய பெரியப்பா வீட்டில் தங்கியிருக்கிறார். மறுபுறம் வைரமுத்து தன்னுடைய பெற்றோரின் உதவியுடன் திருமணத்திற்கான வேலையையும் தொடங்கி இருக்கிறார். பதிவு திருமணம் செய்து கொள்ள தேதி குறித்து அதற்காக மாலினி தன்னுடைய கல்விச் சான்றிதழ்களை எடுக்க திங்கட்கிழமை சென்னை புறப்பட்டுள்ளார். மதியம் ரயிலில் ஏற்றி காதலியை சென்னைக்கு அனுப்பி வைத்த வைரமுத்து மீண்டும் மெக்கானிக் கடைக்கு வந்து வேலை பார்த்திருக்கிறார். பின்னர் இரவு 10 மணிக்கு வீட்டிற்கு புறப்பட்டவரை அடியமங்கலத்தில் வழிமறித்து கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கின்றனர். மாலினியின் சகோதரர் குகன், அவரது சித்தப்பா பாஸ்கர், நண்பர் அன்புநிதி உள்ளிட்டோர் அறிவாளால் வெட்டி துடிதுடிக்க வைரமுத்துவை சாய்த்திருக்கின்றனர். இதில் சம்பவ இடத்திலேயே மாலினி என கதறி துடித்து உயிரிழந்திருக்கிறார் வைரமுத்து. நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து மாலினியின் தம்பி குகன், அவரது நண்பர் அன்புநிதி மற்றும் சித்தப்பா பாஸ்கர் உள்ளிட்ட 3 கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கொலைக்கு முக்கிய மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் மாலினியின் தாய் விஜயாவையும் போலீசார் கைது செய்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் அவர் மீது வழக்கு பதிந்துள்ளனர்.
என் வாழ்க்கை போயிடுச்சு. 10 வருஷம் நான் அந்த பையனை தான் விரும்பினேன். அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் வீட்டு சம்மதத்தோட தான் பண்ணிப்பேன் அப்படின்னு நான் இருந்தேன். 10 வருஷம் லவ் பண்ணி ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. பார்த்து வீடு கட்டணும், அந்த வீட்டுல கூட அவன் இல்ல. இப்ப ஜிஹெச்ல படுத்தது அவன். தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் ஆசை காதலன் வைரமுத்துவுடன் அழகான வாழ்க்கை வாழ காத்திருந்த மாலினி தற்போது கண்ணீர் கடலில் மூழ்கியிருக்கிறார்.